ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் போட்டாச்சு. இட்டாச்சி ஜிராயக்குன்னு சொல்லிட்டு 2 எபிசோட் போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்ல போகிற மதரா உச்சிகாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மதரா உச்சிகா த கோஸ்ட் ஆஃப் உச்சிகான்னு ஒரு சொல்லுவாங்க. ஏன் ஒரு கோஸ்ட் ஆஃப் உச்சிகான்னு சொல்கிறேன்னு நான் சொல்லி தான் தெரியுது உங்களுக்கு. பையன் மதரா உச்சிகா பேரை கேட்டாவே மொத்த ஷினோபி வேர்ல்டுமே பயப்படும். சரி வாங்க இவரோட ஆர்ஜினை வந்து பார்க்கலாம். மதரா உச்சிகா இவர் பிறக்கும் போது லீஃப் வில்லேஜ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு வில்லேஜே இல்லை. மதரா உச்சிகாவோட கிளான் வந்து உச்சிகா கிளான். உச்சிகா கிளானோட மிகப்பெரிய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வாழ்கிறவர் தான் நம்ம மதரா உச்சிகா. அதாவது மதரா உச்சிகா வந்து மதரா உச்சிகா ஃபேமிலிக்கும் அது வந்து செஞ்சு கிளான், இந்த 2 கிளானுக்குமே வந்து ஆகவே ஆகாது. இவங்க 2 கிளான்ஸுமே வந்து ரொம்பவே ஓப்பியான கிளான்ஸ். இவங்க 2 பேருக்குமே அப்பப்போ வந்து சண்டைகள் நடக்கும். அப்பப்போ நடக்கிற சண்டைகள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் செஞ்சு கிளானுக்கு இதுவாக தான் போய் முடியுமே. இதில் வந்து மதராவோட பிரதர்ஸ் எல்லாரையுமே வந்து நம்ம செஞ்சு கிளானை சேர்ந்தவங்க வந்து கொன்னுடுவாங்க. இதனால் மதரா வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் கோவத்தில் வந்து செஞ்சு கிளான் இருப்பார். அந்த டைமில் தான் அஷ்ராமாவை வந்து மீட் பண்ணியிருப்பார். அஷ்ராமாவும் மதராவும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. பட் ட்விஸ்ட் என்னென்னா அஷ்ராமாவும் இவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அவங்க தம்பி தோபி நம்ம மேலே வந்து நம்ம மதராவுக்கு வந்து ஒரு சின்ன கோவமும் காண்டும் இருந்திருக்கும். ஏன்னா வந்து தன்னோட தம்பிகளை வந்து கொண்டது வந்து ஒரு செஞ்சு கிளான் மெம்பர். அதில் அஷ்ராமாவும் ஒரு மிகப்பெரிய அஷ்ராமாவோட தம்பியான தோபிராமாவும் ஒரு மிகப்பெரிய பங்களிச்சிருக்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்காகவும் அதாவது மதராவோட கிளானுக்கும் நம்ம அஷ்ராமா கிளானுக்கும் அப்பப்போ சண்டைகள் நடக்க இதில் வந்து நம்ம உச்சிகா கிளான் லீடராக வந்து நம்ம மதராவை மாற்ற, இந்த பக்கம் வந்து செஞ்சுவார் கிளான் லீடராக வந்து அஷ்ரமாவை மாற்றுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அஷ்ரமா வந்து நம்ம மதரா கிட்ட வந்து பேசி டீல் பண்ணி நம்ம வந்து நம்மலாம் ஒன்றாயிடலாம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் இந்த லீஃப் வில்லேஜ் மேலே நின்று பேசினு யோசிக்கும் போதா வந்து லீஃப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜ் வந்து பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து சேர்த்து ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. ஒக்காகி சிஸ்டம்ன்ற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து நம்ம அஷ்ராமா வந்து உருவாக்குறாரு. உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அஷ்ராமாவும் மதராவும் நல்லாவே போகிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம மதரா கண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. பிளாக் ஜிட்ஸு சதி வேலை பண்ண வச்சதுனால வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது. இன்ஃபினிட்டி சிகியாமி அந்தமாரி அந்த உச்சிகா கிளான்ஸ் மெம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸியை வந்து நம்ம மதரா கண்ணால் பார்க்குறாரு. ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டு படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மதரா வந்து நிறைய வேலைகள் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து 9 டெயில் பீஸ்ட், அதாவது நம்ம குராமாவை வந்து நம்ம மதரா வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாரு. இங்கே சோகனா நம்ம மதராவை பேரை கேட்டால் குராமாவே வந்து பயப்படும், நடுங்கும். அதனால் வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதரா எந்தளவுக்கு ஒரு ஓப்பியும் பார்த்துக்கோங்க. குராமாவை கட்டுப்பாட்டு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அஷ்ராமா கூட சண்டை போடுறோம். அந்த டைம்லையும் பார்த்தா அஷ்ராமா வந்து குராமாவை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம மதராவை டிஃபீட் பண்ணிடுறாரு. 1000 ஃபைட் நடந்தாலும் இது வரைக்கும் மதரா வந்து அஷ்ராமா கிட்ட தோற்று தான் இருக்கிற கண்டி இதுக்கு ஜெயிச்சிரு கிடையாது. எவ்வளோ க்ளோஸ் ஃபைட் ஆனாலும் வந்து நம்ம மதரா தோற்றுருவார். அந்த டைமில் மதரா வந்து கொண்டுறாரு. நம்ம மதரா வந்து அஷ்ராமாவோட செல்ஸ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இனிசாக்கியை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மதரா வந்து செத்துடுறாரு. செத்துட்டுக்கு அப்புறம் வந்து தலைமறைவாக வந்து மாறுறாரு. அவர் வந்து பொழைச்சிட்டு தலைமறைவாக மாறுறாரு. நம்ம மதரா தலைமறைவாகி பல ஆண்டுகள் வந்து வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி நம்ம ஒபிட்டோ வந்து கை எடுக்கிறாரு. ஒபிட்டோ கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ வந்து மேனிபுலேட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் ரினிகன் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த ரினிகன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம நகுட்டோவுக்கு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வந்து நகுட்டோ வந்து பார்த்துக்க சொல்கிறதுக்காக வந்து நம்ம மதராவே அனுப்புகிறாங்க. மதரா வந்து ஒபிட்டோ வந்து அனுப்பி ஒபிட்டோ மூலமாக வந்து நகுட்டோ வந்து வாட்ச் பண்ணுறாரு. நம்ம மதரா காலங்கள் போக போக வந்து ஒபிட்டோவுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து மதரா வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போகிறது மட்டும் இல்லாமல் ரீஅனிமேஷன் ஜூட்ஸு பண்ணி நம்ம மதராவை திருப்பி கொண்டு வரணுன்ற விஷயத்தையும் வந்து நம்ம ஒபிட்டோ கிட்ட சொல்லிட்டா சாகுறாரு. இதுக்கப்புறம் வந்து 4th நிஞ்சா வாரில் வந்து நம்ம கபுட்டோ வந்து திருப்பி நம்ம மதரா வந்து ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் மூலமாக வந்து கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டுக்கப்புறம் மொத்த ஷினோபி வேர்ல்டுமே வந்து பயப்படுது. மதரா கூட சண்டை போட லட்சக்கணக்கான ஷினோபிஸை ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு ஆளாக நின்று சண்டை போட்டிருப்பாரு. நம்ம மதரா எல்லாருமே வந்து கதற விட்டுருப்பாரு. அதுவும் எல்லாரும் டாய் ஜூட்ஸ்லேயே வந்து செஞ்சு விட்டுருப்பாரு. அந்தளவுக்கு ரொம்ப ஓப்பியானவராக மதரா உச்சிகா. அவரோட அங்கே அத்தனை பேர் வந்து கொன்று குவிக்கிறது மட்டும் இல்லாமல் 5 ஒக்காகேஸை வந்து நம்ம மதரா வந்து சிங்கிள் லேண்டில் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். 5 பேருமே டிஃபீட் பண்ணி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இன்ஃபினிட்டி சுக்கிகாமியும் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். இன்ஃபினிட்டி சுக்கிகாமி ஆக்டிவேட் பண்ணி மதராவை யாராலையும் டிஃபீட் பண்ண வைக்க முடியாது. மதராவை பிட்ரேயல் மூலமாக தான் டிஃபீட் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. பிளாக் ஜிட்ஸு வந்து நம்ம மதரா வந்து பிட்ரே பண்ணி மதரா வந்து கொன்னுருக்குமே கண்டி மதரா எங்கேயுமே வந்து மற்றவங்களால் டிஃபீட் ஆகிறமே காட்டிட மாட்டாங்க. இந்த அளவுக்கு மதரா கேரக்டர் ஓபியாகவும் இதுவாகவும் காட்டினது காரணம் அவர் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மதரா உச்சிகா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் காலகட்டத்தில் சிறந்தவராக இருந்திருக்காரு.
கிடையாது. என்ன தான் ஆசிரமா இப்படிலாம் சொன்னாலும் மதராவோட அந்த லைஃப் ஸ்பேனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தலேருந்து ஒரு கோட்டாக தான் வாழ்ந்துருந்துருக்காரு. பிளாக் ஜுட்ஸு பண்ண சின்ன விஷயத்தால் தான் வந்து நம்ம மதராவால் இதுவாக முடியல. மற்றபடி மதரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓபி அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றத சொல்கிறது தப்பு இல்லைங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட் வந்து இது முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 4 வந்து நம்ம வந்து ஒபிட்டோ உச்சிகாவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. டாட்டா பை, see you.